வாவர் அடுத்த நாட்ட அருள்மொழி தான் மேம் கொலை பண்ணது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல எஸ்ஐ ராஜா அங்க வந்து கொலை பண்ணது அருள்மொழி இல்ல மேம் பாலா அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் நீங்க இப்பதான் ஏன் கேஸ்லயும் முக்கம் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க, யாரு கேஸ் சால்வ் பண்ண என்ன சார், கரெக்டா கேஸ் சால்வ் பண்ணது உங்களுக்கு தானே நல்லது அப்படின்னு ராஜா சொல்றாரு. எஸ்ஐ ராஜா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அருள்மொழி கூட இருந்த அந்த பர்சன் ரவிவர்மாவை உண்மையெல்லாம் சொல்ல சொல்லி அதை அர்த்தனா கிட்ட காட்டுறாரு. ரவிவர்மா, நான் தான் எப்பவுமே பாலா சார் ஆஃபீஸ்க்கு சிசிடிவி கேமரால மாட்டுவேன். பாலா சார் சில ஏரியா பேர்லாம் சொல்லி அந்த ஏரியாவோட சிசிடிவி கேமரா பிளைண்ட் ஸ்பாட்லாம் கேட்டாரு. அவர் சொல்றதை செஞ்சா எனக்கு 5 லட்சம் தரதா சொல்லியிருந்தாரு. நானும் எனக்கு பண தேவை இருந்ததுனால அவர் சொல்றதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவர் சொல்ற மாதிரி பேச சொன்னாரு. நானும் பேசினேன். அந்த அம்மா கிட்ட இருந்து நான் பணம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி நியூஸ்ல பார்த்தேன் பாலா சாரோட அண்ணன் இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பாலா சார் இது எல்லாமே அவரோட அண்ணன் அறிவை கொள்றதுக்கு தான் பண்ணிருக்காருன்னு அப்படின்னு ரவிவர்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எஸ்ஐ ராஜா, நீ மாட்டிக்கிட்ட ஒத்துக்கோ அப்படின்னு பாலாட்ட சொல்ல, பாலா ரவிவர்மா சொன்னான் அப்படின்னு கேட்க, எஸ்ஐ ராஜா ஆமான்னு சொல்ல, அவன் போய் சொல்லிட்டான், கொலை பண்ணது நான் இல்ல, நானும் அருள்மொழி சேர்ந்து தான் அறிவை கொலை பண்ணோம், கொலை பண்ணிட்டு நாங்க 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அருள்மொழி நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இன்ஸ்பெக்டர் அர்த்தனா பாலாவே அருள்மொழியும் அக்யூஸ் நம்பர் 1ஆவும் ரவிவர்மாவை அக்யூஸ் நம்பர் 2ஆவும் போட சொல்றாங்க. மேடம், கொலை பண்ணது பாலா தானே, அப்புறம் எதுக்கு அருள்மொழி அரெஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு முரளி கேட்க, அருள்மொழி நிரபராதிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு அர்த்தனா சொல்றாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே முரளி வெளியே வர, அப்ப முரளி கிட்ட கான்ஸ்டபிள் ஜீவா, நீ என்ன ராஜா சாரை கைக்குள்ள போட்டுக்கிட்டியா, எப்பதாலும் அவரை ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்க, முரளி அந்த ஒட்டிக்கிட்டு அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு. முரளி அருள்மொழி கிட்ட போய், உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, அருள்மொழி இல்ல அப்படின்னு சொல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்து இப்ப அது சால்வ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க, அருள்மொழி ஆமா நாங்க லவ் பண்றோம்னு சொன்னோன்னு கோவப்பட்டாரு, ஆனா அதுக்கப்புறம் அவரே ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நானே உனக்கு டிவோர்ஸ் தந்துறேன் அப்படின்னு சொன்னாரு, அதுல இருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, அதான் அறிவுக்கு ஆல்ரெடி அருள்மொழியும் பாலாவும் லவ் பண்றது தெரியும்ல, அப்புறம் எதுக்கு ஒரு பிளாக்மெயிலர் கால் பண்ணி நான் உங்க அஃபேரை அறிவு கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு இவங்க பயந்து பணம் கொடுக்கணும். இது வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருந்த எபிசோட் இந்த இடத்துல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவர் 3 மாசத்துல டிவோர்ஸ் தரேனே சொல்லியிருக்காரு. ஆனா பிளாக்மெயிலர் கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணதும் கொலை நடந்ததும் இப்பதான். அப்புறம் முரளி அருள்மொழி கிட்ட, உங்க ஹஸ்பண்டும் பாலாவும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் தானே அப்படின்னு கேட்க, அருள்மொழி ஆமான்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்டோட பர்த் மார்க் எந்த சைடு அப்படின்னு கேட்க, அருள்மொழி லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முரளி நேரா போய் பாலாவோட ஷர்ட்டை தூக்கி காட்ட சொல்ல, பாலாவோட ஷர்ட்டை தூக்கி காட்ட அவரோட பர்த் மார்க் லெஃப்ட் சைடு இருந்துச்சு. அதோட முரளி கேஸ் சால்வ் பண்ணிட்டாரு, இறந்து போனதுதான் பாலா, இப்போ உயிரிட இருக்குது அறிவு அப்படின்னு. முரளி பயங்கர எக்ஸைட்மெண்டோட கத்த, மத்த போலீஸ்ல என்னாச்சு அப்படின்னு பார்க்க வர, முரளி இங்க இருக்கிறது அறிவு, இறந்து போனதான் பாலா அப்படின்னு சொல்றாரு. முரளி எல்லாரும் முன்னாடி க்ளோஷர் கொடுக்குறாரு. அறிவு, ஒரு பர்டிகுலர் டேட்ல பர்டிகுலர் பிளேஸ்க்கு உங்க ஒய்ஃபை வர வச்சு அவங்க கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதா உங்களோட பிளான். அந்த டேட் வந்ததும் நீங்க எப்பவும் போல ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி வந்து உங்க பிரைவேட் ரூம்ல தூங்குற மாதிரி தூங்கி அங்க இருந்து உங்க ஒய்ஃபை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாம அவங்க கார்ல உங்க மொபைல போட்டீங்க. உங்க ஒய்ஃப் பணம் கொடுக்க வெளியே போறப்போ நீங்க பாலாவோட ஆபீஸ்க்கு போயிட்டு அவரை கொண்டுட்டு அவர் ஆபீஸ்ல இருந்து எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் அழிச்சிருக்கீங்க. பாடியை தூக்கிட்டு வரும்போது நீங்க எங்கேயும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சிசிடிவி கேமரா பிளைண்ட் ஸ்பாட்லாம் ரவிவர்மாட்ட கேட்டு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. உங்க ஒய்ஃப் அங்க பணம் கொடுக்க அழிஞ்சிட்டு இருந்தப்போ நீங்க இங்க மர்டர் அசோசியேட்டா மாத்திட்டு பாலாவை அறிவா மாத்திட்டீங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி பாலாவோட வீட்டுக்கு போய் பாலாவே தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கீங்க. இவ்வளவு மாதிரி நீங்க உங்க பர்த் மார்க்கை மட்டும் மாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முரளி கேஸ முடிக்க, வாவர் முரளியே ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ராஜா ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. அறிவு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நானும் அருள்மொழியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா ஒரு வீடு எடுத்து ஒன்னா இருந்தோம். பாலாவுக்கும் பக்கத்துலயே ஒரு வீடு எடுத்து கொடுத்தேன். நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன், அதனால அடிக்கடி வெளியூருக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதானே நிறைய சம்பாதிச்சு அருள்மொழியை நல்லா பாத்துக்க முடியும். அதனால என்னால அருள்மொழி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் ஏற்பட்டுருச்சு. இது தெரிஞ்சோன்னா முத அருள்மொழியை தான் கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவ முகத்தை பார்த்தோன்னா என்னால அவளை கொல்ல முடியல. அதனாலதான் வேற பிளான் பண்ணேன். பாலாவை கொண்டுட்டு அந்த பழிய அருள்மொழி மேல போடலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அறிவு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் அர்த்தனா முரளி கிட்ட, இவன் பாலா இல்ல அறிவுன்னு எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்க, முரளி அதுக்கு இவர் முதல் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா பேர் எழுதுறப்ப அறிவுன்னு எழுதிட்டு அடிச்சுட்டு அப்புறம் தான் பாலான்னு எழுதினாரு. போன்ல பேட்டர்ன் போறப்போ எல்லாமே தப்பு தப்பா போட்டுட்டு இருந்தாரு. இவருக்கு மட்டும் பெயில் வாங்கியிருந்தாரு, அருள்மொழிக்கு பெயில் வாங்கல. 2 பேரும் லவ் பண்ணேன்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே எழுதுறாங்க, ஆனா இவர் கண்டுக்காம திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வச்சுதான் இவர் பாலா இல்ல அறிவன் முடிவு பண்ணேன்னு முரளி சொல்றாரு. வாவர் முரளியை கூப்பிட்டு, உங்களுக்கு இருக்க இன்டெலிஜென்ஸ்க்கு எதுக்கு நீங்க லா அண்ட் ஆர்டர்ல இருக்கீங்க, கிரைம்க்கு வாங்க, இங்க நிறைய உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முரளி, என்ன இப்போதைக்கு ராஜா சாருக்கு தான் சார் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சோ சாரி சார் அப்படின்னு சொல்றாரு. முரளி அங்கிருந்து போனதும் வாவர் முரளி ஸ்குவாட் கமாண்டர்னு சொல்லியிருந்த ராதாகிருஷ்ணனுக்கு கால் பண்ணி, சார் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்க, அவர் நான் ஊர்ல இருக்கேன், வரதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல சார், வரும்போது மறக்காம ஸ்டேஷனுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வாவர் சொல்ல, அவரும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.